சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கிவான். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கிவான். சரி, பாருங்க, இந்த உலகத்துல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இன்னைக்கு பார்க்க முடியுது? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்ல? ஸோ எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைனால என்ன பண்ணியிருக்காங்க, மாட்டிட்டு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் திக்கற்ற நிலையில இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா இதுல ஒரு சில கிறிஸ்தவர்கள் மட்டும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும் நான் சமாதானத்தோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற ஜனங்களை நான் பார்த்திருக்கேன். பார்த்திருக்கீங்க நீங்க? நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த உலகத்துல பல பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, எவ்வளவு நிந்தைகள் இந்த உலகத்துல வருது. ஆனாலும் இதை மேற்கொண்டு ஒரு வாழுகிற வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமே, பிரச்சனை கிறிஸ்டியனா இருக்கிறோம் அதனால பிரச்சனை வராது அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதனால நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு எங்கேயும் போடல பைபிள்ல. பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை நம்ம எப்படி மேற்கொண்டு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றது, எப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை வாழ்றது என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அது குறித்து தான் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு பார்க்கலான்னு இருக்கோம். ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்திலும் ஒரு ஜெயிக்கிற ஒரு நிலைமை நாம் வரப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாதியிலிருந்து வாசிங்க. சரி, வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கவனிங்க, ஆட்டுக்குட்டி ரத்தம். ஆட்டுக்குட்டி ரத்தம் என்னங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன பண்ணிருக்காங்க? ஜெயித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு சாட்சியின் வசனத்தின் மூலமாக ஜெயித்தார்கள். யார் ஜெயிச்சாருங்க? முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க? பிரச்சனைகள் வர்றப்போ, கஷ்டங்கள் வர்றப்போ, துயரங்கள் வர்றப்போ, பாடுகள் வர்றப்போ, நிந்தைகள் வர்றப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணிருக்காங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசத்தினாலும் என்ன பண்ணிருக்காங்க? விசுவாசை ஜெயித்தார்கள், சூழ்நிலை ஜெயித்தார்கள், போராட்டங்களை ஜெயித்தார்கள், நிந்தனைகளை ஜெயித்தார்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. எப்படிங்க நம்ம ஜெயிக்கிறது? யுத்தத்துக்கு போய் ஜெயிக்கிறது, அதை பத்தி இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் வர்ற நேரத்துல ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியாகிய வசனத்தினாலும் கொண்டு என்ன பண்ணிருக்காங்க? சூழ்நிலையை ஜெயிச்சிருச்சாங்க. பிசாசை என்ன பண்ணிருக்காங்க? ஜெயித்திருக்கிறாங்க. இதுல 3 விஷயம். ஒன்னது ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அப்புறம் சாட்சி, அப்புறம் வசனம். 3 பிரிக்கலாம். சாட்சி, வசனம் அப்படின்னு என்ன பண்ணலாம்? 3 பிரிக்கலாம். ஆட்டுக்குட்டி ரத்தம் என்னது? ஆட்டுக்குட்டி ரத்தம் நமக்கு என்னங்க பண்ணுச்சு? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நமக்கு என்ன பண்ணுச்சு? நம்முடைய பாவத்தை என்ன பண்ணிருக்கு? மன்னித்து நமக்கு என்ன பண்ணிருக்கு? புதிய வாழ்க்கையும் புதிய நன்மைக்கும் என்ன பண்ணிருக்கு? நமக்கு கொடுத்திருக்கு. ஒருவேளை ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் இன்னும் நம்ம எப்படி இருக்கோம்? பாவத்திலே நம்ம இருந்திருக்கோம், பாவத்திலே மறுத்து போய் இருந்திருப்போம். ஆனா இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால பாவத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், அக்கிரமத்தில் இருந்தும் நாம் என்ன செய்யறோம்? இப்போ மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நாம யாருங்க? மீட்கப்பட்டவர்கள். சில நேரத்தில் சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அந்த நேரத்தில் நீங்க சொல்லலாம், பாவ சோதனைக்குள்ள நிறைய நேரத்தில் வரும். அந்த நேரத்துல நான் மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவள் அப்படின்னு நீங்க என்ன சொல்லணும்? அறிக்கை இட வேண்டும். பலவீனம் வருதுங்க, வான்னு கூப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, கிபி 1ஆம் நூற்றாண்டுல நடந்த சம்பவத்தை பாக்குறப்போ கிறிஸ்துவர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? நிறைய பேர் கொலை செஞ்சாங்க.
எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு போராட்டங்கள். அந்த மாதிரி நேரத்துல எப்படி அவங்க நற்சாட்சி பெற்றார்கள்னா, இயேசு நீ மறுதளிக்கணும், இயேசுவன் என்ன செய்யணும், மறுதளிக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் வர்றப்போ எப்படி கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டாங்கன்னா, நான் மீட்கப்பட்டவன், எனக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், ஆகவே நான் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், அவன் பின்னாடி என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த மீட்பை கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. எங்க ஒரு காலத்துல இருளில் இருந்துங்க, கடவுள் யாருன்னு சொல்லி தெரியாம இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை அவர் மீட்பை கொண்டு, அவர் இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டு என்ன பண்ணிருக்காரு, புதிய மனிதர்களாக நம்ம என்ன செஞ்சிருக்காரு, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த அறிவு முன்னோர்களுக்கு இருந்தது. நான் சாதாரண ஆட்கள் கிடையாது, சூழ்நிலை வரப்ப நான் தோத்து போற ஆளு கிடையாது, நான் வெக்கப்பட்டு போற ஆளு கிடையாது. என்னுடைய தேவன் எனக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு அவருடைய சிங்காசனத்துல வலது பாரசத்துல என்ன பண்ணிருக்காரு, என்னை அமர வைத்திருக்கிறார், உட்கார வைத்திருக்கிறார். இந்த அறிவு நம்முடைய முன்னோர்களுக்கு அதுக்கு இருந்ததுனாலதான் என்ன செய்ய முடியல, அவர்களை தோற்கடிக்க முடியல. இதுதான் நாம என்ன செய்யணுமோ ஃபாலோ பண்ணணும். அது வேத வசனம் நமக்கு சொல்லுது பாருங்க, வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13-14. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இருளில் இருந்த, பாவத்தில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, அவருடைய குமாரனாக ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. கவனிங்க, நம்ம கீழானவர்கள் கிடையாது, நம்ம கீழானவர்கள் கிடையாது. நாம் யாருங்க, மேலானவர்கள், மேல உயர்த்தப்பட்டிருக்கிறோம். உன்னி அந்த பாவ சிந்தையில இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும், பரிசுத்த சிந்தையில இருக்கணும். மீட்கப்பட்டுள்ள இந்த அந்த நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யணும், இருந்தா தான் என்ன செய்ய முடியும், உலகத்தை என்ன செய்ய முடியும், நம்ம ஜெயிக்க முடியும். பிசாசை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். நம்ம கீழானவர்கள் அல்ல, நாம யாருங்க, மேலானவர்கள். நம்ம இருளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, ஒளிக்கு நம்ம என்ன செய்யறோம், சொந்தமானவர்களாக நாமும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவனோட வார்த்தை நமக்கு சொல்லுது. இதை கொண்டுதான் என்ன செஞ்சாங்க, முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, பிசாசை ஜெயித்தார்கள். நீங்களும் அப்படிதாங்க ஜெயிக்கணும், நானும் அப்படிதான் ஜெயிக்கணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசுவின் மீட்பு, அந்த மீட்பை கொண்டுதான் என்ன செய்யணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு என்ன பண்ணுது, தெளிவாக நமக்கு போதிக்கிறது. சரி, அப்புறம் வசனம் எப்படிங்க, இப்ப மீட்கப்பட்டிருக்காரு எப்படி தெரியும், இப்ப நான் மீட்கப்பட்டிருக்க நான் சொல்றேன், எப்படிங்க சொல்றது, இந்த வசனத்தை எடுத்து காமிக்கிறேன்ல, வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்றேன்ல, நான் இஷ்டத்துக்கு என்னோட கதை வரலையே, பைபிள் இருக்கிறத எடுத்து உங்களுக்கு போதிக்கிறேன். அப்ப முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க, வசனத்தை என்ன பண்ணாங்க, மேற்கோள் காட்டி பேசினாங்க. எழுதப்பட்டிருக்கிறது, எப்படி எழுதப்பட்டிருக்கு, நான் மீட்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி என்ன பண்ணாங்க, வசனத்தை என்ன பண்ணாங்க, மேற்கோள் காமிச்சு என்ன பண்ணாங்க, பிசாசை என்ன பண்ணாங்க, ஜெயித்தார்கள். நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்ன பண்ணிருக்கேன், மீட்கப்பட்டிருக்கேன். இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளாக பாய்கிறது, அவருக்குள்ளாக வாக்கு தத்துவங்கள் நிரம்பி கிடக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று வாக்கு தத்தங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன், நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறப்பவே எனக்கு வாக்கு தத்தங்கள் எனக்கு என்ன ஆகுது, சொந்தம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்கு சொந்தம். வாசிங்க 2 கொரிந்தியர் 1:20 சொல்லப்பட்டிருக்குல்ல, 2 கொரிந்தியர் 1:20. உங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்று இருக்கிறதே. அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருக்காருங்க. ஆமென். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு, வெளியில்லைங்க, நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள இருக்கிறப்போ அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே நமக்கு சொந்தம்.
அதனால என்ன பண்ணிருக்காங்க, தைரியமா என்ன பண்ணிருக்காங்க, வசனத்தை எல்லாத்தையும் மேற்கொள்ளி காமிச்சு, இது எனக்கு சொந்தமான வசனம், எனக்காக மீட்கப்பட்டிருக்கிறது, அதனால் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உயில். பைபிள் வாசிக்கிறப்போ உயில் மாதிரி வாசிக்கணும். உயில்ல சொல்ல தெரியுமா, உயில் எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு நிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி உயில் எல்லாம் தெளிவா இருக்கும். அதே மாதிரி வசனத்தை நீங்க வாசிக்கிறப்போ ஒரு உயில் மாதிரி பாவிச்சு என்ன செய்யணுங்க, வாசிக்கணும். உங்களுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம், யார ஒருத்தருக்காக இல்ல, உங்களுக்கு சொந்தம். அந்த வாக்கு தத்தத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க. சோதனைகள் வர்றப்போ, பிரச்சனைகள் வர்ற நேரத்துல என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. நம்ம முன்னோர்கள் அதுதாங்க செஞ்சாங்க, முன்னோர்கள் அதுதான் செஞ்சாங்க. அந்த சாட்சியின் வசனத்தை எடுத்து என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. சரி, ரைட்டு. அடுத்தது வசனத்தை முடிஞ்சது. அடுத்தது என்னது, சாட்சி. சாட்சின்னா என்னங்க, சாட்சி சொல்றதா, டெஸ்டிமனி தான். சாட்சி சொல்றதா, சாட்சி. சாட்சின்னு எப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டுல மறுதலிக்க சொன்னாங்க. ஆனா என்ன சொன்னாங்க, அவங்க எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் சரி, என் ஜீவனே போனாலும் சரி, மரணம் நேரிட்டாலும் சரி, நான் எக்காரணத்துக்கு செய்ய மாட்டேன், கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி தன்னோட வாயினால் என்ன பண்ணாங்க, அறிக்கையிட்டார்கள். அறிக்கை தாங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாயினால் என்ன பண்ணிருக்காங்க, அறிக்கையிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம என்ன பண்ணணும், அவரை குறிச்சு இயேசுதான் நான் ஆண்டவர், இயேசுதான் என்னோட தேவன், அவர் தான் என் மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை ஒரு நாளும் மாற்றாம அதையே நீங்க தொடர்ந்து நீங்க சொல்றீங்கன்னா இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 4:14. பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். நம் பண்ண அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டு இருக்க கடவோம். பாருங்க, இதுதான், இப்படிதான் என்ன பண்ணிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள், என்ன பண்ணிருக்காங்க, சூழ்நிலைகளை ஜெயித்தார்கள். அறிக்கை ரொம்ப முக்கியங்க. நம்ம பேசுற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருதான் என்னோட கடவுள், இவருதான் என்னோட தேவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அறிக்கை இட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, உங்களுக்கு பிரச்சனை வருதுங்க, ஒரு கடன் பிரச்சனை வருது, என்ன பண்ணலாம், பிசாச பேசுறான், உனக்கு கடன் பிரச்சனை வந்துச்சு, நோட்டீஸ் வரப்போகுது, அவள்தான் உன் லைஃப் முடிய போகுது அப்படின்னு சொல்லி பிசாஸ் என்ன பண்ணுவான், பின்னாடி இருந்து என்ன பண்ணுவான், பேசுவான். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஆமீன்னு சொல்லுவீங்களா? பிசாஸ் பேசுறான், உனக்கு கடன் கழுத்து நெருக்கிறதுக்கு வந்துருச்சு, அவள்தான் உன் லைஃப் இல்ல, முடிஞ்சு போச்சு இப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வருது. பிசாஸ் பேசுறான், என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சு நின்று, பிசாசே நான் மீட்கப்பட்டவன், எனக்காக சிலுவையில் என்ன பண்ணிருக்காரு, எல்லா விதமான பாவங்களையும் எல்லா விதமான அக்கிரமங்களுக்காகவும் அவர் செய்து முடிச்சுட்டாரு. நான் என்ன செய்ய மாட்டேன், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா எனக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, சிலுவையில் தரித்திர கோலத்தை ஏற்றுக்கொண்டார். நான் ஐஸ்வர்யவான், ஆகவே நான் சொல்லுகிறேன், கடன் என் வாழ்க்கையில ஒரு பொருட்டல்ல அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு சொல்லணும். இப்படிதாங்க என்ன செய்யணும், சூழ்நிலை ஜெயிக்கணும். இப்படிதான் சூழ்நிலை நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். இக்கட்டான சூழ்நிலை வருது, ஒரு வியாதி வந்துருச்சுங்க, வியாதி என்ன பண்ணக்கூடாது, ஆமேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கூடாது. கர்த்தர் தான் இந்த வியாதி கொடுத்தாரு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. கர்த்தர் வியாதி தருகிற தேவன் அல்ல. வியாதி வந்துச்சுன்னா மீட்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார், எனக்குள் வாழுகிற இயேசு எனக்குள் இருக்கிறார். இந்த சரீரத்தில் வியாதி இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை இயேசு நாமத்தில். ஏங்க, இயேசு கிறிஸ்து நம்ம சரீரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு, பின்ன எப்படிங்க வியாதி வரும்? வியாதி என்ன செய்யணும், வந்துனா துரத்தி என்ன செய்யணும், வெளியே அனுப்பணும். ஆனா இயேசு நமக்குள் இருக்கிறார். இது நம்ம எது சொல்லணும், தைரியமா எந்திரிச்சு சொல்ல பழகணும். தைரியமா எந்திரிச்சு சொல்லணும். நீங்க எப்படிங்க ரட்சிக்கப்பட்டீங்க? மனசுக்குள்ள நினைச்சு அதனால ரட்சிக்கப்பட்டு சொல்ல முடியுமா? மனசுக்குள்ள நினைச்சுங்க, நான் என்ன பண்ணேன், ரட்சிக்கப்பட்டேன். இல்ல அவரு ஜாம் பண்ணாருங்க, அந்த பிரதர் ஜாம் பண்ணாருங்க, இந்த சிஸ்டர் ஜாம் பண்ணாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க, ரோமர் 10:10.
ரோமர் 10:10 வாசிங்க. நீதி உண்டாக ம் இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ம் ரட்சிப்பு உண்டாக ம் வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினால் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீங்க எப்படி ரட்சிக்கப்படுறீங்க? இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி வாயை திறந்து சொன்னதுனாலதான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. கரெக்டா? அப்போ ரட்சிப்பு கூட எப்படி நடக்குது? மனுஷன் நினைச்சுங்களா வரப்போது கிடையாது. நம்ம அறிக்கிறப்பதான் என்ன செய்யறோம்? ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவா நமக்கு வந்து போதிக்கிறதுங்க. ஏங்க அறிக்கிடணும்? ஏன் நம்ம அறிக்கிடணும்? எதனால சொல்லணும்? நம்ம ஏன் அறிக்கிடணும்? விசாசம் கேட்கணும். பகிரங்கமாயில சேர்ந்த உலகத்தை நம்ம சொல்றோம். நம்ம அறிக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா நம்ம இதயத்துல நம்ம சொல்லுகிற வார்த்தை எழுதப்படுகிறது. நம்ம அறிக்கிறப்போ நம்ம எதை அறிக்கிறோமோ அந்த வார்த்தைகள் நம்முடைய இதயத்துல எழுதப்படுகிறது, இதயத்துல விதைக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். இதயத்துல விதைக்கப்படுகிறது. நம்ம எதை அறிக்கிறோம்? சுகத்தை குறித்து பேசினா சுகத்துக்கு உண்டான பலன் வந்து இதயத்துல வந்து விதைக்கப்படும். ஆரோக்கியத்துக்கு நீங்க பேசுறீங்களா, அதுக்கேற்ற விதத்தில் வந்து உங்களுக்கு வரும். அப்போ நம்ம எதை அறிக்கை பண்றோம்னு சொல்லிட்டு முக்கியம். டெய்லி சதா காலம் வந்து நெகட்டிவாவே பேசிட்டு எது அது முடியாது, இது முடியாது, இது முடியாது, அது முடியாதுன்னு சொல்லிட்டு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயம் இது நடக்காது. நீங்க என்ன பேசுறீங்களோ அதன்படிதான் என்ன செய்யும் உங்க வாழ்க்கை அமையும். அதனாலதான் என்ன சொல்றது, நல்ல வார்த்தைகள் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, அறிக்கையிடுங்க. அந்த அறிக்கையானது உங்க இதயத்துல ஊடுருவி போய் ஒரு விதையா என்ன செய்யணும், மாறணும். அந்த விதையானது என்ன செய்யணும், நீங்க விரும்புகிற அந்த ஃப்ரூட் உங்களுக்கு அங்க விரும்புகிற விதத்துல உங்களுக்கு என்ன செய்யும், வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்க விதைக்காம தேசம் பெற்றுக்கொள்ள முடியுமா? நீங்க விதைக்காம தேசம் பெற்றுக்கொள்ள முடியுமா? தக்காளி வேணும்னா தக்காளி விதைக்கணும், வெங்காயம் வேணும்னா வெங்காயம் விதைக்கணும். விதைக்காம நான் என்ன செய்ய முடியாது, எதையுமே நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இது என்னங்க புது கதையா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க, நம்ம விதைக்கணும். விதைச்சாதான் நன்மைகள் வேணுமா, நன்மைக்கேற்ற வசனத்தை எடுத்து டெய்லி நாளுதோறும் வந்து நீங்க சொல்றப்போ உங்க இதயத்துல போகுது. இதயத்துல போறப்போ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்து உங்களுக்கு அது நன்மையில கிடைக்குது, அந்த ரிசல்ட் வருது. அந்த அவுட்புட் தான் உங்க வாழ்க்கை என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. இன்னைக்கு வேத பாடம் மாற்றாங்க. வாசிங்க, அது மார்க் 4ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. 26 29 வரைக்கும் வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிரானதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி எனில், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலரான தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். ஓகே. சோ தேவனுடைய ராஜ்யமானது என்ன ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யமானது எப்படி இருக்காமா, ஒரு மனுஷன் நிலத்துல விதை விதைக்கிற விதைக்கு வந்து விதைக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் என்னது? விதை முளைத்து பயிராகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒப்பா இருக்கிறது எது? தேவனுடைய ராஜ்யம். அப்போ நீங்க ஒரு விதை போடுறீங்க, உங்களுக்கு விரும்பிய ஒரு விதை வேணும், ஒரு மாங்காய் மரம் வேணும். நீங்க என்ன செய்யணும், மாங்காய் மரத்தை போட்டு வெயிட் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாளத்துல வந்து மாங்காய் உங்களுக்கு கிடைக்கும், மாம்பழம் உங்களுக்கு கிடைக்கும். நெல்லிக்காய் வேணும்னா நெல்லிக்காய் விதைகள் போட்டா உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சோ கடவுள் இந்த விவசாயத்தை பத்தி இந்த பேசிட்டு இருக்காரு, விவசாயம் எப்படி செய்வது அதை பத்தி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஓமையை சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்றப்போ, தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, ஒரு விதை என்ன என்னது? வசனம். விதை என்ன என்னது? வசனம். நிலம்னா இருதயம். அந்த வசனத்தை எடுத்து நிலமாகிய உங்களை இதயத்துல போட்டு எது வேணுமோ அதை நீங்க போடுறப்போ கொஞ்ச நாள் என்ன பண்ணும், முளைக்கும்,
பயிர் வரும், சிறுசா இருக்கிறது பெருசாகும், பெருசாகிறது மரமாகும், மரமானதுக்கு அப்புறம் உங்களுக்கு கனிகள் கொடுக்கும். இருக்கீங்களா? அவனுக்கு தெரியாத விதமாய். ஆமா, நிறைய நேரத்துல வந்து விவசாயி வந்து என்ன பண்றாங்க, அவங்க பாட்டும் போட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிருவாங்க. நமக்கு நிறைய நேரத்துல இது நடக்குமா நடக்காத டவுட் கூட வரலாம். நீங்க வேணா இது செஞ்சு விசுவாசத்தோட செஞ்சு பாருங்க, நிச்சயம் நடக்கும். எனக்கு விவசாயி வந்து போய் பார்த்துட்டு இருக்கான், லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்கானா, வளர்ந்துருச்சா இல்ல டேப் வச்சு அளந்து பார்த்துட்டு இருக்கானா? இல்ல. ஒரு விவசாயி என்ன பண்ற, போட்டுட்டு அவன் பாட்டு என்ன பண்ற, நிச்சயமா இது வந்து வரும், அப்பப்போ என்ன செய்ய போற, இது இருக்கு தண்ணி பாய்ச்சி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அவன் பாட்டு போயிட்டுருவான். கொஞ்ச நாள் என்ன பண்ணிடும், அறுவடைக்கு ரெடி ஆயிரும். நம்ம பாட்டு சைலண்ட் பாட்டு தூங்கினா போதுங்க. நம்ம எது செய்யணுமோ அதை செஞ்சுட்டு விசுவாச வார்த்தைகள் நம்ம பேசிட்டு நம்ம பாட்டுக்கு தூங்கினால போதும், நிச்சயமா உங்களுக்கு அது பலன் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் வாசிங்களா, நல்லா இருக்கு அந்த 4 வசனங்கள் ரொம்ப அருமையா இருக்கு. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பாருங்க, இதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு நீட்டா அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. எங்க ஒரு விரை போட்டு நீங்க பாட்டும் போய் தூங்கிட்டு இருந்தால போதும், கொஞ்ச நாள் என்ன ஆயிரும், வந்துடும். நீங்க தேவனோட வார்த்தையை வந்து தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே இருங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை பத்தி டெய்லி பேசிட்டு இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை வந்து ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தை வந்து நீங்க பார்க்க முடியும். அது உங்களுக்கே தெரியாது. நினைச்சு பார்ப்பீங்க, ஓஹோ போன வருஷம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து வாழ்க்கை வந்து தரம் மாறும். நேற்றது காட்டும் இன்னைக்கு நம்ம நாளைக்கு என்ன செய்ய நல்லா இருப்பீங்க. அப்போ நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்க, தேவனோட வார்த்தை என்ன செய்யுங்க, அறிக்கையிடுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மீட்கப்பட்டவர்கள். நம்ம யாருங்க, மீட்கப்பட்டவர்கள். பிசாசு சொல்ற வார்த்தைகளை கேட்டுட்டு கோட்டக்கூடாது. எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் சரி எதிர்த்து நிற்க முடியும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி எதிர்த்து நிற்க முடியும். ஏன்னா நம்ம மீட்கப்பட்டவர்கள். அடுத்தது வசனம் வந்து வாக்கு தத்துவங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன பண்ணிருக்காரு, வாக்கு தத்துவங்களை ஆம் என்றும் ஆமன் என்று என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. அது யாருக்கு, நமக்கு தான். நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற உயில். அந்த உயில் இருக்கிற விஷயத்தை என்ன பண்ணுங்க, சொந்தமாக்கணும்னா வாயை திறந்து என்ன பண்ணணும், கிளைம் பண்ணணும். இந்த வசனத்தெல்லாம் எடுத்து கிளைம் பண்ணுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையா இருந்தாலும் கூட சூழ்நிலை பார்க்காம என்ன பண்ணுங்க, வார்த்தையே பாருங்க, தேவனோட வார்த்தையை பாருங்க. அந்த வார்த்தை மேல என்ன பண்ணுங்க, நோக்கம் பாருங்க. ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் யாருன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, வார்த்தை மேல என்ன பண்ணுங்க, கவனம் வைங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி தலைகளா மாறும். ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில வந்து என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். ஜெயிக்க வைக்கிற நம்முடைய தேவை. சரிங்களா? எல்லாரும் நம்ம கண்கள் மூடும் நம்ம ஜெபிப்போம். நல்ல பிதாவே, குமாரனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையின்படியே நாங்கள் செய்ய எங்களுக்கு திருப்பி பாராட்டும். எங்கள் முற்றும் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இரு பெரிகள் எடுப்பீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.